எக்ஸாம் ஆங்கிளில் ஒரு 7 மார்க்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் உள்ள ஒரு சாப்டர். உங்களோட கொஸ்டின் பேப்பர் எடுத்து கொஸ்டின் நம்பர் 4 ஆர் 5ல் மேக்ஸிமம் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து கொஸ்டினாக இருக்கும். எக்ஸாம் ஆங்கிளில் இப்போ பார்க்குறப்போ பிஸ்னஸ் காம்பினேஷன், பிஸ்னஸ் கன்சாலிடேஷன்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சாப்டருக்கும் பிஸ்னஸ் காம்பினேஷனுக்கு ஒரு 10 ஹவர்ஸ், பிஸ்னஸ் கன்சாலிடேஷனுக்கு ஒரு 10 ஹவர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணாதான் ஒரு 14 மார்க்ஸ் எடுக்க முடியும். அது ஷாராக வந்துடும். அந்த 14 மார்க்ஸில் நம்ம ஸ்டெப் மார்க்கே பார்த்தோம்னாலே கூட ஒரு 10 மார்க் வந்துடும். ஸோ ஒரு 20 ஹவர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 20 மார்க்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு மணி நேரத்துக்கு 1 மார்க் தான். வேற ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல நீங்க நெக்ஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக 7 மார்க்ஸ் எடுத்துட முடியும். ஸோ மார்க் வெயிட்டேஜ் படி பார்க்கல பெர் ஹவர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது ஒரு 3 மார்க் வருது. அதனால தான் சொல்றேன் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸாக இருந்தாலுமே கூட பிஸ்னஸ் காம்பினேஷன் கன்சாலிடேஷனுக்கு முன்னாடி இதை கவர் பண்ணுறதுக்கான ரீசன் இதுதான். கொஞ்சம் ஹவர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணாலே போதும், நீ மார்க் எடுத்துடலாம். ஸோ எக்ஸாம் ஆங்கிள் இந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்குறேன். செகண்ட் ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல பார்க்குறப்போ ஏஎஸ்ல இருந்து புதுசாக ஒரு டாபிக் எவால்வ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட். இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு டைமென்ஷன்ல ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு இண்டேஸ்ல கொண்டு போவாங்க. ஸோ ப்ராக்டிக்கல் வேல்யூலுமே ரொம்ப லாஜிக்கல், டைம் வேல்யூவை நிறைய இடத்துல கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு சூப்பரான சாப்டர். ஓகே, இப்போ கான்செப்டுக்குள்ள போயிடலாம். இப்போ ஒரு பேலன்ஸ் ஷீட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஃபார்ம் ஆஃப் அசெட்ஸ் இருக்கும், நிறைய ஃபார்ம் ஆஃப் லைபிலிட்டிஸ் இருக்கும். இப்போ ஸ்பெஷலா அசெட்ஸ் பத்தி பேசுறப்போ அசெட்னாலே 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், அதுக்கு ஒரு பிசிக்கல் ஃபார்ம் இருக்கும். ஜென்ரலா சொல்றேன், ஒரு மெஷினரி இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஒரு பிசிக்கல் ஃபார்ம் இருக்கும், அது டேஞ்சிபிளா இருக்கும். இதர் இன்டேஞ்சிபிளா இருந்தாலுமே கூட அது ஒரு சாஃப்ட்வேரா இருக்கும். செகண்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா, செகண்ட் கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னா அதுல இருந்து வர எக்கனாமிக் பெனிஃபிட்னு ஒன்று இருக்கும். அசட்னு ஒன்று ஹோல்டு பண்றோம் அப்படின்னாலே கண்டிப்பா அதுல இருந்து ஒரு எக்கனாமிக் பெனிஃபிட் வரணும். எக்ஸாம்பிள், நான் ஒரு மெஷினரி வாங்குறேன் அப்படின்னா அதுல இருந்து சம்ஹவ் எனக்கு ஒரு கேஷ் இன்ஃப்ளோ வரும். ஸோ 2 கேரக்டரிஸ்டிக் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், அதுல ஒரு பிசிக்கல் ஃபார்ம் இருக்கும். டான்ஜிபிள் அசெட்டா இருந்தா பிசிக்கல் ஃபார்ம் கண்டிப்பா இருக்கும், ஒரு மெஷினரி என்னால பார்க்க முடியும். இன்டான்ஜிபிள் அசெட்டா இருந்துச்சு அப்படின்னாலுமே கூட என்னால அந்த அசெட்டை என்னால யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், அந்த சாஃப்ட்வேர்ல இருந்து என்னால ஒரு யூட்டிலைசேஷன் இருக்கும். ஸோ இன்டான்ஜிபிளா இருந்தாலுமே கூட அதுல இருந்து ஒரு யூசேஜ் இருக்கும். செகண்ட் கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னா அதுல இருந்து எக்கனாமிக் பெனிஃபிட் வரும். அந்த எக்கனாமிக் பெனிஃபிட் மோஸ்ட் ஆஃப் த டைம் டைரக்ட் மானிட்டரியா இருக்காது. மீனிங், இப்போ என்கிட்ட ஒரு மெஷினரி இருக்கு அப்படின்னா அதை யூஸ் பண்ணி என்னால ஒரு ப்ராடக்ட்டை டெவலப் பண்ண முடியும், ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அந்த ப்ராடக்ட் எடுத்துட்டு போயிட்டு நான் மார்க்கெட்ல வித்தா மட்டும்தான் மானிட்டரியா எனக்கு அது பெனிஃபிட் தரும். அது வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு மானிட்டரியா எனக்கு வந்துட்டு ரியலைஸ் ஆயிருந்திருக்காது. ஸோ இதுதான் ஒரு ப்ராடா ஒரு அசெட்ல இருக்கிற ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த இப்படி இது எல்லா அசெட்டுக்கும் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குமானா எந்த அசெட்ஸ் எல்லாம் பிக்சட் அசெட்ஸோ, இன்னும் பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா எந்த அசெட்ஸ் எல்லாம் நான் ஃபினான்ஷியல் அசெட்ஸோ அதுக்கு தான் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்போ ஃபினான்ஷியல் அசெட்ஸ்க்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் அப்படின்னா ஃபினான்ஷியல் அசெட்ஸ்க்கு பிசிக்கல் ஃபார்மே இருக்காது. என்னவா இருக்கும் அப்படின்னா அதெல்லாம் ஒரு கான்ட்ராக்ட் லெவல்ல இருக்கும். கான்ட்ராக்ட்னா இப்போ இதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன், உங்களுக்கு இன்னும் சூப்பரா புரியும். இப்போ ஃபினான்ஷியல் அசெட்ஸ்க்கு நான் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணும் அப்படின்னா பிக்சட் டெபாசிட்ஸ், நான் பேங்க்ல போடுற பிக்சட் டெபாசிட்ஸ், அதுக்கு ஒரு பிசிக்கல் ஃபார்ம் இருக்குமா? மொத்த மிஷினரி மாதிரி எனக்கு இந்த மிஷினரியை காட்டுங்கன்னா ஒரு மிஷினரியே இருக்காது. இந்த அசெட்டுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து காட்டுவாங்க, பேங்க்ல இருந்து கொடுத்த பிக்சட் டெபாசிட் சர்டிபிகேட். இந்த சர்டிபிகேட் தான், இந்த பேப்பர் மட்டும்தான் அசெட்டே. ஸோ ஒரு 5 லட்ச ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு மிஷினரியில் 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த மிஷினரி என்னால் காட்ட முடியும். ஆனா பிக்சட் டெபாசிட்ல நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னா அந்த பிக்சட் டெபாசிட் சர்டிபிகேட் ஒரு பேப்பர் தவிர வேற எதுவும் என்னால் காட்ட முடியாது. செகண்ட் கேரக்டரிஸ்டிக், இப்போ ஒரு மெஷினரியில நான் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா அந்த மெஷினரியில இருந்து வர எக்கனாமிக் பெனிஃபிட் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு ப்ராடக்டா இருக்கும். ஸோ அது நான் மானிட்டரியா இருக்கும். அந்த நான் மானிட்டரியா இருக்கிற நான் மானிட்டரி இன் த சென்ஸ் நான் கேஷ் ஆர் கேஷ் ஈக்குவலன்ட். ஸோ அதை எடுத்துட்டு போயிட்டு நான் மார்க்கெட்ல வித்துட்டு அதுக்கப்புறம் கேஷ் ஆர் கேஷ் ஈக்குவலன்ட் எடுத்துப்பேன். வேற ஃபைனான்சியல் அசெட்ஸ் அப்படின்னா அதுல இருந்து வர பெனிஃபிட்டே டைரக்டாவே மானிட்டரியா தான் இருக்கும், கேஷ் ஆர் கேஷ் ஈக்குவலண்டா தான் இருக்கும். ஸோ இதுதான் ஃபைனான்சியல் அசெட். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஃபைனான்சியல் லயபிலிட்டி இருக்கும். லயபிலிட்டிஸ், ஒரு பேலன்ஸ் ஷீட்ல லயபிலிட்டி சைடு பார்த்தோம் அப்படின்னா இருக்கிற எல்லாமே ஆல்மோஸ்ட் இந்த ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்விட்டி, ஈக்விட்டியுமே ஒரு ஃபார்ம் ஆஃப் ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அது என்ன நான் லேட்டரா வரேன். இப்போ அடுத்து கீழே வந்தோம் அப்படின்னா ஃபைனான்சியல் ஒரு லயபிலிட்டி சைட்ல அடுத்து கீழே வந்தேன் அப்படின்னா பாரோவிங்ஸ் இருக்கும். பாரோவிங்ஸ் ஆப்வியஸா ஒரு ஃபைனான்சியல் லயபிலிட்டி தான். எப்படி ஃபைனான்சியல் அசெட்டுக்கு ஒரு பேப்பர் தான் அசெட்டோ அதே மாதிரி ஃபைனான்சியல் லயபிலிட்டியில ஒரு பேப்பர் தான் லயபிலிட்டி. இதுல எப்படி டைரக்டா நான் எக்கனாமிக் பெனிஃபிட் மானிட்டரியா எடுத்துக்கிறேனோ கேஷ் ஆர் கேஷ் ஈக்குவலண்டா இது எனக்கு ஈல்டு ஜெனரேட் பண்ணி தருதோ அதே மாதிரி ஃபைனான்சியல் லயபிலிட்டிலையுமே நான் கேஷ் ஆர் கேஷ் ஈக்குவலண்ட்ல தான் என்னோட பேமெண்ட்டை செட்டில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்குறப்போ இன்னும் சூப்பராகவே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஈக்விட்டி நான் பின்னாடி வரேன். ஓகே, ஸோ ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் either financial assets
ஆர் ஃபைனான்சியல் லயபிலிட்டிஸ் ஆர் ஈக்விட்டி. ஸோ ஒரு ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்னா இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும், மித்த அசெட்ஸ் மாதிரி இல்லாம ஒரு கான்ட்ராக்ட் லெவல்ல மட்டும்தான் அதோட ஃபார்மே இருக்கு. அதுக்கு நான் எவிடன்ஸ் கேட்கிறேன், அதோட ப்ரூஃப் காட்டுங்க அப்படின்னு கேட்கிறேன் அப்படின்னா வெறும் கான்ட்ராக்ட் தான் காட்டுறாங்க அப்படின்னா அதெல்லாம் ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ ஃபைனான்சியல் அசெட்ஸாக இருக்கலாம், சில நேரம் அந்த கான்ட்ராக்ட் வந்து எனக்கு பெனிஃபிஷியலா இருக்கும். ஸோ அந்த கேஸ்ல அதெல்லாம் ஃபைனான்சியல் அசெட்ஸ். சில நேரம் அந்த கான்ட்ராக்ட் வந்துட்டு எனக்கு அட்வர்ஸா இருக்கும், அட்வர்ஸ் மீன்ஸ் அன்ஃபேவரபிளா இருக்கும், நான் பே பண்ண வேண்டியதா இருக்கும், நான் செட்டில் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னா அதெல்லாம் ஃபைனான்சியல் லயபிலிட்டிஸ். தென் அனதர் பார்ட் ஈக்விட்டி. இப்போ ஃபைனான்சியல் லயபிலிட்டிக்கும் ஈக்விட்டிக்கும் என்ன டிஃபரன்ஸ் நான் ஒரு சின்னதா சொல்லிடுறேன். ஃபினான்ஷியல் லயபிலிட்டி அப்படின்னா கான்ட்ராக்சுவலா இந்த அமௌண்ட்டை நான் பே பண்ணியே ஆகணும்னு ஒரு ஆப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் ஃபைனான்ஷியல் லயபிலிட்டி. ஆனா ஈக்விட்டின்றது நான் உங்களுக்கு பணம் தரணும், ஆனா அந்த பணம் தரணுன்றதுக்கு எந்த ஒரு கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷனும் இல்லை. இன்னும் டீப்பா சொல்லணும் அப்படின்னா ஈக்விட்டியில இருக்கிறவங்க எல்லாம் காசு கொடுத்துட்டு பிரதிபலனா டைரக்டா ஒரு பிக்சட் அமௌண்ட் எனக்கு கொடுங்கன்னு கான்ட்ராக்ட் எதுவும் போட்டிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க வந்துட்டு ஃபியூச்சர்ல இதுல இருந்து ஏதாவது ஒரு growth இருக்கு அப்படின்னா அதுல பார்ட் எடுத்துப்பாங்க. வேற ஆனா கட்டாயப்படுத்த மாட்டாங்க, நீ இவ்வளவு தூரம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட்ல ஒரு பிக்சட் அமௌண்ட் ஆர் பிக்சட் பர்சன்டேஜ் போட்டுருக்கவே மாட்டாங்க. ஆனா ஃபினான்ஷியல் லயபிலிட்டி நீ பிசினஸ் பண்ணாம போ, எனக்கு அதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை, எனக்கு ஸ்ட்ரைட்டாவே நீ இந்த பர்சன்டேஜ் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடன்காரன் மாதிரி டீல் பண்ணுவாங்க. ஸோ ஃபினான்ஷியல் லயபிலிட்டி இன்னும் டீட்டெயிலா சொல்லணும் அப்படின்னா ஃபினான்ஷியல் லயபிலிட்டி எல்லாருமே வந்துட்டு கடன்காரங்களா தான் இருப்பாங்க. ஈக்விட்டியில ஓனர்ஷிப் எடுத்துப்பாங்க. ஓகே நீங்க எவ்வளவு பர்ஃபார்ம் பண்றீங்களோ பண்ணுங்க, இன்னும் பர்ஃபார்ம் பண்ணுங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க, பட் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க எனக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுத்தே ஆகணும், நீங்க பர்ஃபார்ம் பண்றீங்களோ பண்ணலையோ அது எனக்கு தேவையில்ல, பட் எனக்கு இவ்வளவு அமௌண்ட் ஃபிக்ஸடா தந்தாகணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷனும் வச்சுக்க மாட்டாங்க. இப்போ ஃபினான்ஷியல் அசெட்ஸ் என்ன அப்படின்னா ரைட் டு ரிசீவ் கேஷ் ஆர் கேஷ் ஈக்குவலண்ட். எனக்கு ஒரு கேஷோ இல்ல கேஷ் ஈக்குவலண்டோ ஒரு கான்ட்ராக்ட்ல இருந்து கிடைக்க போகுது அப்படின்னா அதெல்லாம் ஃபைனான்சியல் அசெட்ஸ். ஆப்ளிகேஷன் டு பே கேஷ் ஆர் கேஷ் ஈக்குவலண்ட் அப்படின்னா அதெல்லாம் ஃபைனான்சியல் லயபிலிட்டி. நான் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு பணமாவோ இல்ல பணத்தோட ஈக்குவலண்ட்லயோ செட்டில் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா அதெல்லாம் ஃபைனான்சியல் லயபிலிட்டி. ஓகே, ரெசிடுவல் இன்ட்ரெஸ்ட். இப்போ எக்ஸாம்பிள் பேரண்ட்ஸ் எல்லாம் நம்மளோட ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் சொல்லலாம். என்னன்னா அவங்க நம்மள நல்லா பர்ஃபார்ம் பண்ணு, லைஃப்ல முன்னேறுன்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணுவாங்களே தவிர ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நீ முன்னேறலையோ அது எனக்கு தெரியாது, எனக்கு மாசம் 25,000 கொடு 30,000 கொடுன்னு ஒரு வீட்டு வாடகை ஓனர் மாதிரி கேட்க மாட்டாங்க. ஸோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம மேல ஓனர்ஷிப் எடுத்துப்பாங்க, நம்மளாம் ஏதாவது கிஃப்ட் பண்ணாதான் வாங்கிக்குவாங்களே தவிர ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ அதுதான் ரெசிடுவல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஒரு கம்பெனி லிக்விடேட் ஆகுது அப்படின்னா மித்த எல்லாருக்கும் செட்டில் பண்ணது போக மிச்சம் இருக்கிறத மட்டும் உங்களுக்கு கொடுத்தா போதும். ஸோ அதான் ஈக்விட்டி. ரெசிடுவல் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் இவங்க எதிர்பார்ப்பாங்க, அது தவிர வேற எந்த பிக்சட் ஆப்ளிகேஷனும் அவங்கள்ட்ட இருக்காது. இப்போ கரண்ட் கம்பெனி நல்லா ரன் ஆயிட்டு இருக்கிறப்போ அப்போ இவங்களுக்கு எந்த பெனிஃபிட் இருக்காதானா? கண்டிப்பா இருக்கும். அப்பவுமே கம்பெனி ஒரு டிவிடெண்ட் டிக்ளேர் பண்றாங்க அப்படின்னா அது ஒரு கிஃப்ட் மாதிரி. டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணலாமா வேணாமான்றது கம்பெனியோட டெசிஷன். ஸோ அவங்களாம் எப்போ பார்த்து டிக்ளேர் பண்றாங்களோ அப்போ மட்டும் தான் வாங்கிப்பாங்க. மேபி இவங்களோட ஒப்பீனியன் சொல்லுவாங்க, பட் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு கம்பெனி நீங்க டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஷேர் ஹோல்டரால சொல்ல முடியாது. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனியோட growthல ஓனர்ஷிப் எடுத்துப்பாங்க. இப்போ ஒரு கம்பெனி நல்லா வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னா அதோட நெட்வொர்த் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல நெட்வொர்த்ன்றது என்னன்னா மித்தவங்களுக்கு எக்ஸ்டர்னல் பார்ட்டிஸ்க்கு என்னென்னலாம் செட்டில் பண்ணணுமோ செட்டில் பண்ணி முடிச்சது போக இருக்கிற பேலன்ஸ் அமௌண்ட். இந்த பேலன்ஸ் அமௌண்ட் எந்த அளவுக்கு ஜாஸ்தியா இருக்கும், ஸோ இந்த பேலன்ஸ் அமௌண்ட்ன்றது ரெசிடுவல் வேல்யூ எந்த அளவுக்கு ஜாஸ்தியா இருக்கோ அந்த அளவுக்கு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸோட பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஃபைனான்சியல் அசெட்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். ஃபைனான்சியல் அசெட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஈக்விட்டி டிபெஞ்சர்ஸ் ஆர் ஆஃப் அதர் கம்பெனிஸ். நான் இன்னொரு கம்பெனியோட நான் ஒரு கம்பெனியே நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்கிட்ட கேஷ் நிறைய இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன், ஒரு பி கம்பெனியை கண்டுபிடிச்சு அந்த கம்பெனிக்கு கடன் தரேன், இல்ல அந்த கம்பெனியோட ஈக்விட்டில நான் ஒரு டேக் பார்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்றேனே, இப்போ நான் ஒரு ஷேர் வாங்குறேன் அப்படின்னா க்ரோ அப் யூஸ் பண்ணி போயிட்டு நான் ஒரு ரிலையன்ஸ் கம்பெனில ஒரு ஷேர் வாங்குறேன் அப்படின்னா இந்த ஷேர் வந்துட்டு ரிலையன்ஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டி, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஃபைனான்சியல் அசெட். ஏன் இதை ஃபைனான்சியல் அசெட்னு சொல்றேன், ஏன்னா இந்த அசெட் பொறுத்த வரைக்கும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ப்ரூஃபே ஒரு கான்ட்ராக்ட் தான். நான் க்ரோ ஆப்ல வச்சிருக்கிற ஒரு ஷேர் மட்டும்தான். அந்த ஷேர்ல இருந்து வர பெனிஃபிட் எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னா மானிட்டரி பெனிஃபிட்டா மட்டும்தான் இருக்கும், கேஷ் ஆர் கேஷ் ஈக்குவலண்டா மட்டும்தான் இருக்கும். அது ஒரு ப்ராடக்ட் தராது, அந்த ப்ராடக்ட்டை போய் நான் மானிட்டைஸ் பண்ணணும்ன்ற அவசியமே இருக்காது. ஸோ இதுதான் ஃபைனான்சியல் அசெட். நெக்ஸ்ட் ஃபிக்ஸட் டெபாசிட். ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் பேங்க்ல போய் நான் பேங்க்ல டெபாசிட் பண்ணுவேன், எனக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. ஸோ ஃபினான்ஷியல் அசெட். ட்ரேட் ரிசீவபிள்ஸும் ஒரு ஃபினான்ஷியல் அசெட்ஸ். ஆனா எஸ், இப்போ ஒரு ட்ரேட் ரிசீவபிள் இருக்கு அப்படின்னா இதுல என்ன நம்ம டெஃபினேஷன் பார்க்குறப்போ இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு கான்ட்ராக்சுவல் ரைட் இருக்கணும். நான் ட்ரேட் ரிசீவபிள்ட்ட இருந்து என்ன கேட்க முடியும் அப்படின்னா
நீங்க எனக்கு இவ்வளவு செட்டில் பண்ண வேண்டியது இருக்கு, இந்த கேஷை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்சுவலா என்னால கேஷ் ஆர் கேஷ் ஈக்குவலண்ட், கேஷ் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க எனக்கு பேங்க்ல கேஷ் போட்டுருங்க, இல்ல இன்னொருத்தவங்களை எனக்கு செட்டில் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஷ் ஆர் கேஷ் ஈக்குவலண்ட்ல வாங்க முடியும்னாலே போதும். அங்க ஒரு கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன் இருந்தாலே போதும், கான்ட்ராக்சுவல் ரைட் இருந்தாலே போதும், அதை நம்ம ஃபினான்ஷியல் அசெட், ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லலாம். ஓகே, ஸோ பேங்க் பேலன்சஸ், ட்ரேட் ரிசீவபிள், பேங்க் பேலன்சஸ், கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட். அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், கால் ஆப்ஷன்ஸ். இப்போ எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, என்னன்னா கால் ஆப்ஷன். இது என்னன்னா, இப்போ ஒரு ஷேர் வந்துட்டு ஒரு 10,000 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, 10,000 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த இடத்துல எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, என்னன்னா நான் அந்த ஷேர் வச்சிருக்கிறாரு இல்லையா, ஒரு 10,000 ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒரு ஷேர், அதை அவர் ஹோல்டு பண்ணிட்டு இருக்காரு. அவர் மேல எனக்கு ஒரு கால் ஆப்ஷன் இருக்கு. அதுபடி என்னன்னா, சார் இந்த ட்ரேட் வந்துட்டு 10,000 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு, ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா என்கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்கீங்க. அந்த கான்ட்ராக்ட் படி இந்த ஷேர் எவ்வளவு ட்ரேட் ஆனாலும் பரவாயில்ல, 8,000 ரூபாய் இந்த கான்ட்ராக்ட்ல போட்டிருக்கு இல்லையா, இந்த வேல்யூ நீங்க எனக்கு விற்கிறேன்னு சொல்லி கான்ட்ராக்ட் போட்டிருக்கீங்க. ஸோ தட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 10,000 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற ஷேரை எனக்கு 8,000 ரூபாய்க்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் நம்ம கையில இருக்கு அப்படின்னா, இந்த ஆப்ஷன் தான் கால் ஆப்ஷன் சொல்லுவாங்க. அண்ட் நான் இந்த ஆப்ஷனை எக்ஸசைஸ் பண்றப்போ இந்த கான்ட்ராக்ட போய் அவர்கிட்ட காமிச்சிட்டு, பாத்தீங்களா சார், நீங்க அன்னைக்கு எனக்கு எழுதி கொடுத்தீங்க 8,000 ரூபாய்க்கு நான் கேட்டா தருவேன்னு சொல்லி நீங்க எழுதி கொடுத்தீங்க, இப்போ நீங்க எனக்கு 8,000 ரூபாய்க்கு தந்தே ஆகணும் அப்படின்னு சொல்றப்போ, எக்ஸ்டர்னல் மார்க்கெட்ல அவரால் 10,000 ரூபாய்க்கே விற்க முடிஞ்சாலுமே கூட கண்டிப்பா அந்த ஆப்ஷனை, அந்த ஷேரை எனக்கு அவரு 8,000 ரூபாய்க்கு தான் கொடுத்தாகணும், 2,000 ரூபாய் அவருக்கு லாஸா இருந்தாலுமே கூட. ஸோ இப்படி ஒரு ஆப்ஷன் நான் கையில வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, அந்த ஆப்ஷனையுமே நான் ஃபினான்ஷியல் அசெட்னு சொல்லலாம். ஓகே, ஃபினான்ஷியல் அசெட். ஃபேவரபிள் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட், ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸும் அதே மாதிரி தான். அண்ட் அட்வான்ஸ் பெய்டு, நான் இப்போ ஏதாவது ஒரு அட்வான்ஸ் பே பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதுல இருந்து திரும்ப வரக்கூடிய பெனிஃபிட் திரும்ப ரிட்டர்ன், இன் ரிட்டர்ன். இப்போ நான் வெண்டாருக்கு வந்துட்டு அட்வான்ஸ் பே பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அந்த அட்வான்ஸ் பேமெண்ட்டை நான் ஃபினான்ஷியல் அசெட்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு வெண்டாருக்கு அட்வான்ஸ், ஒரு மெஷினரி இம்போர்ட் பண்ண போறேன், அந்த மெஷினரிக்காக நான் வெண்டாருக்கு, ஃபாரின் வெண்டாருக்கு நான் ஒரு 1 கோடி ரூபாய் போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த 1 கோடி ரூபாயை நான் வந்துட்டு ஃபினான்ஷியல் அசெட் சொல்ல முடியாது. ஏன்னா இதுல இருந்து திரும்ப வரப்போற பெனிஃபிட், எனக்கு வரப்போற பெனிஃபிட் என்ன அப்படின்னா மெஷினரின்றத கேஷ் ஆர் கேஷ் ஈக்குவலன்ட் நான் சொல்ல முடியாது. ஸோ கேஷ் ஆர் கேஷ் ஈக்குவலன்ட்ல கன்சிடரேஷன் வந்தா மட்டும்தான் நான் அதை ஃபினான்ஷியல் அசெட்னு சொல்லணும். இந்த கேஸ்ல அட்வான்சஸ் பெய்டு அப்படின்றது நான் வெண்டருக்கு கொடுக்கல, ஒரு லோன் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கலாம். ஸோ லோன் கொடுக்கறத லோன் பெய்டுன்னு சொல்லலாம். ஸோ லோன் ஆஃபர்டுன்னு நான் சொல்லிக்கலாம். அட்வான்சஸ் பெய்டு, நான் லோன்ஸ் ஆஃபர்டுன்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, செகண்ட் திங், ஃபைனான்சியல் லயபிலிட்டிஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். டிபெஞ்சர்ஸ். இப்போ ஒரு கம்பெனி கடனீட்டு பத்திரம் இஷ்யூ பண்ணி, டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணி லோன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா, ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க அப்படின்னா, அந்த டிபெஞ்சர்ஸ் மேலே இவங்க இன்ட்ரெஸ்ட் கட்டி ஆகணும். மானிட்டரியா இவங்க வந்துட்டு கேஷ் ஆர் கேஷ் ஈக்குவலன்ட்ல அவங்களோட லைபிலிட்டியை செட்டில் பண்ணணும். டிபெஞ்சர் இஸ் அ கான்ட்ராக்ட் டு செட்டில் த ரிக்வயர்ட் அமௌண்ட். ஸோ இது கான்ட்ராக்ட் தான். இதை ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸை சொல்றோம். லாங் டேர்ம் ஆர் ஷார்ட் டேர்ம் பாரோவிங், இது வந்துட்டு ஃபினான்ஷியல் லைபிலிட்டியில 2 கேட்டகரியுமே இருக்கும். லாங் டேர்ம் ஃபைனான்ஷியல் லைபிலிட்டியும் இருக்கும், ஷார்ட் டேர்ம் ஃபைனான்ஷியல் லைபிலிட்டியுமே இருக்கும். சேம் லைக் ஃபைனான்ஷியல் அசெட்ஸ்லயுமே லாங் டேர்ம் ஃபைனான்ஷியல் அசெட்டும் இருக்கும், ஷார்ட் டேர்ம் ஃபைனான்ஷியல் அசெட்ஸும் இருக்கும். ஸோ ஃபைனான்ஷியல் லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் பாரோவிங்ஸ், டேர்ம் லோன், ஓடிசிசி, பேங்க்ல வாங்குற டேர்ம் லோன்ஸ், ஓடிசிசி, இது எல்லாமே எனக்கு கேஷ் தந்துருவாங்க. நான் ஃபியூச்சர்ல கேஷை திரும்ப பே பண்ணணும். இன்பிட்வீன் பீரியட்ல நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் கேஷ் ஆர் கேஷ் ஈக்குவலன்ட் ஃபார்ம்ல செட்டில் பண்ணுவேன். ஸோ இதுவும் ஃபைனான்ஷியல் லைபிலிட்டி. ட்ரேட் பேயபிள், சேம் லைக் இங்க ஃபைனான்ஷியல் அசெட்ஸ்ல ட்ரேட் ரிசீவபிள் நம்ம ஃபைனான்ஷியல் அசெட்ஸ் சொல்ற மாதிரி ட்ரேட் பேயபிளுமே நம்ம ஃபைனான்ஷியல் லைபிலிட்டின்னு சொல்லலாம். ஏன்னா நான் ஒன்ஸ் கிரெடிட்டர்ல இருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், திரும்ப எனக்கு ஆப்ளிகேஷன் இருக்கு. என்ன ஆப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா, அவருக்கான அமௌண்ட்டை நான் செட்டில் பண்றதுக்கான ஆப்ளிகேஷன் இருக்கு. அந்த அமௌண்ட்டை நான் எப்படி செட்டில் பண்ணுவேன் அப்படின்னா, கேஷ் ஆர் கேஷ் ஈக்குவலன்ட்ல வேற எந்த ஃபார்ம்லையும் திரும்ப இந்த குட்ஸை ரிட்டர்ன் பண்ணுவேன். பட் அது ஆனா அதோட மெயின் இன்டென்ஷன், அப்ஜெக்டிவ் வந்துட்டு குட்ஸை ரிட்டர்ன் பண்றதா இருக்காது. அந்த டிரான்சாக்ஷனோட மெயின் அப்ஜெக்டிவ் இன் கன்சிடரேஷன் நான் கேஷ் ஆர் கேஷ் ஈக்குவலன்ட்டை தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரேட் பேயபிள் ஒரு ஃபைனான்ஷியல் லைபிலிட்டி. சேலரி பேயபிள் முக்கியமான ஒரு கான்செப்ட். இப்போ நிறைய பேர் என்ன எடுத்துப்பாங்க அப்படின்னா, சேலரி பேயபிள் வந்துட்டு இங்க எம்ப்ளாயி தானே இருக்காங்க, எம்ப்ளாயிக்கு கொடுக்குறதெல்லாம நான் வந்துட்டு ஃபைனான்ஷியல் லைபிலிட்டின்னு சொல்லணும் அப்படின்னா, எஸ், இங்க வந்துட்டு இன் எசன்ஸ் ஃபைனான்ஷியல் லைபிலிட்டி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன் டு செட்டில் கேஷ் ஆர் கேஷ் ஈக்குவலன்ட் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு கான்ட்ராக்ட் இருக்கா? எஸ், எம்ப்ளாயர் ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு. ஆப்ளிகேஷன் இருக்கானா? எஸ், நான் எம்ப்ளாயரா இருந்துட்டு என்னோட எம்ப்ளாய்க்கு அவங்க பண்ண சர்வீஸ்க்கான சேலரியே கொடுத்தே ஆகணும். ஆப்ளிகேஷன் இருக்கு. டு செட்டில் இன் கேஷ் ஆர் கேஷ் ஈக்குவலண்டா? எஸ், கண்டிப்பா நான் கேஷ் இல்லைன்னா கேஷ் ஈக்குவலன்ட்லாம் செட்டில் பண்ணுவேன். இல்ல நீங்க வந்துட்டு இசாப்ஸ்ல கொடுக்க போறீங்க அப்படின்னாலும் இசாப்புமே ஒரு ஈக்குவலன்ட் டு கேஷ் தான். அந்த ஷேர் எடுத்துட்டு போயிட்டு ஈஸியா மார்க்கெட்ல வித்துட்டு எம்ப்ளாயிஸால கேஷா மாத்திக்க முடியும். ஸோ அது கேஷ் ஈக்குவலண்ட் தான். இந்த கேஸ்ல சேலரி பேயபிளும் ஃபைனான்ஷியல் லைபிலிட்டிஸ் தான். ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்,
ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னாலே பொதுவாக எல்லாரும் என்ன எடுத்துப்பாங்க அப்படின்னா ஈக்விட்டின்னு நினைச்சுப்பாங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னால எல்லாரும் என்ன நினைச்சுப்பாங்க அப்படின்னா ஈக்விட்டின்னு நினைச்சுப்பாங்க. ஆக்சுவலாக இண்டேஸ்ல இந்த விஷயத்த சூப்பராக கவர் பண்ணியிருந்திருப்பாங்க. நீங்க என்ன வேணா பேர் வச்சுக்கோங்க, ஒரு ப்ராடக்ட்டுக்கு நீங்க என்ன வேணா பேர் வச்சுக்கோங்க, ஆனா இன் எசன்ஸ் அது என்னவா இருக்கோ அதை வச்சுதான் நான் கேரக்டரிஸ்டிக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இண்டேஸ்ல சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை இஷ்யூ பண்றேன். அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்ல இருக்கிற கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன போடுறாங்கன்னா, நீங்க வந்துட்டு இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேரை ஒரு 10 வருஷத்துல ரிடீம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நார்மல் தானே, ரிடீம் பண்ணணும், கேஷா தான் ரிடீம் பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகே, இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா, இஷ்யூ பண்றப்பவே இதோட ரிடம்ஷன் பிரைஸும் டிசைட் பண்ணிட்டாங்க. ஓகே, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் 100 கோடி ரூபாய்க்கு இஷ்யூ பண்றாங்க, நீங்க ரிடீம் பண்றப்போ 110 கோடி ரூபாய்க்கு ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஓ ஓகே. செகண்ட் திங் என்ன சொல்றாங்க அப்படின்னா, செகண்ட் கண்டிஷன், இந்த இன்பிட்வீன் பீரியட் 10 இயர் ஆஃப் டென்யூர் இருக்குல்ல அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி, இந்த இன்பிட்வீன் பீரியட்ல இந்த 100 கோடி ரூபாய்க்கு 10% ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் வருஷம் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. ஓகே, வருஷம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 10 கோடி ரூபாய் 10 கோடி ரூபாய் 10 கோடி ரூபாய் ப்ராஃபிட் வருதோ வரலையோ ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் கன்ஃபார்மா மேண்டேட்டரியா கொடுத்தே ஆகணும்னு சொல்றாங்க. ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்ல நீங்க ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்ன்ற வேர்டை மட்டும் எடுத்துட்டு டிபெஞ்சர்னு போட்டு பாத்தீங்க அப்படின்னா அது டிபெஞ்சரா அப்படியே செட் ஆகும். இப்போ டிபெஞ்சர் கொடுத்தாங்கன்னா என்ன நடக்கும், சேம் லைக் டிபெஞ்சர்ல என்ன சொல்லுவாங்க, நீங்க வந்துட்டு 10 வருஷம் கழிச்சு 100 கோடி ரூபாய்ன்றத 110 கோடியோ இல்ல 100 கோடியாவோ திரும்ப கொடுக்கணும்னு ஒரு மேண்டேட்டரி அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, செகண்ட் திங் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, கூப்பன் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த கூப்பன் ரேட் நீங்க ப்ராஃபிட் வருதோ வரலையோ இந்த கூப்பன் ரேட் நீங்க எனக்கு வருஷம் பே பண்ணி ஆகணும்னு சொல்லிடுவாங்க. ஸோ பேர் தவிர, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ன்ற பேர் தவிர இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே டிபெஞ்சரோட ஒத்து போகுது. ஸோ டிபெஞ்சரை நீங்க எப்படி ட்ரீட் பண்ணுவீங்களோ அதே தான் இந்த பர்டிகுலர் அசெட்டுக்கும் நீங்க ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு இண்டேஸ்ல சொல்றாங்க. ஸோ டிபெஞ்சர் நான் ஃபைனான்சியல் லைபிலிட்டி சொல்லுவேன் இல்லையா, அதே மாதிரி ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வித் மேண்டேட்டரி டிவிடெண்ட் இருக்கு அப்படின்னா அது நீங்க ஈக்விட்டின்னு பேர் வச்சுக்கிட்டாலுமே கூட இண்டேஸ் படி அது ஈக்விட்டி கிடையாது, அதெல்லாம் ஃபைனான்சியல் லைபிலிட்டிஸ் தான். ஓகே, ஃபைனான்சியல் லைபிலிட்டின்னு சொன்னா என்ன, ஈக்விட்டின்னு சொன்னா என்ன, எல்லாம் ஒன்று தானே அப்படின்னா, ஃபைனான்சியல் லைபிலிட்டிக்கு வேற மாதிரி அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட், ஈக்விட்டிக்கு வேற மாதிரி அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட், அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ புட் ஆப்ஷன் சேம் லைக் கால் ஆப்ஷன். கால் ஆப்ஷன்ல என்னோட எண்ட்ல இருந்து பாக்குறப்போ ஒரு ஆப்ஷன் எனக்கு இருக்கு, நான் வந்துட்டு 10,000 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற ஒரு ஷேரை ஒருத்தர் 8,000 ரூபாய் மட்டுமே கொடுத்துட்டு வாங்க முடியும். ஸோ எனக்கு 2,000 எக்கனாமிக்கலா பெனிஃபிட் கிடைக்கும் போது இந்த பெனிஃபிட்டை நான் ஃபினான்சியல் அசெட்னு சொல்லுவேன். அதே மாதிரி அந்த ஆப்போசிட் பார்ட்டிக்கு என்ன அப்படின்னா, 10,000 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற ஒரு பொருளை வெறும் 8,000 ரூபாய்க்கு அவர் கொடுக்கணும். ஒருவேளை அந்த அவர் கையில அந்த ஷேரே இல்லைனாலுமே கூட அவர் வேற யாரையாவது வாங்கி இதை எனக்கு செட்டில் பண்ணி ஆகணும். ஸோ அவரோட ஆங்கிள் பாக்குறப்போ, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறப்போ இது ஒரு ஃபைனான்சியல் லைபிலிட்டி. ஓகே, ஸோ புட் ஆப்ஷன் ஃபைனான்சியல் லைபிலிட்டி. அட்வர்ஸ் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட், ஃபியூச்சர்ல ஆப்ஷனோட இன்னொரு வெர்ஷன், ஆப்ஷன்ல ஒரு ஹோல்டரா எனக்கு வந்துட்டு ஆப்ஷன் இருக்கும், இந்த கான்ட்ராக்டை நான் நினைச்ச எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்லாட்டி எனக்கு வேணாம்னு தோணுச்சுன்னா நான் இந்த ஆப்ஷன் எக்ஸசைஸ் பண்ணாம லாப்ஸ் பண்ணிக்கலாம். வேற ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ல எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் கண்டிப்பா அதை எக்ஸசைஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அதான் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட். இது ஒருவேளை அட்வான்ஸான ஃபியூச்சர் கான்ட்ராக்டா இருக்கு. இப்போ நம்மளோட எக்ஸாம்பிள்லயே 8,000 ரூபாய்க்கு நான் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க, 10,000 ரூபாய்க்கு நேற்று வரை ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு, திடீர்னு இன்னைக்குன்னு பார்த்தா 6,000 ரூபாய்க்கு இறங்கிருச்சு அந்த ஷேரோட வேல்யூ. ஸோ இப்போ இந்த கேஸ்ல நான் ஆப்ஷன் ஹோல்டரா இருந்தேன் அப்படின்னா, எனக்கு வேணாம் சார், எனக்கு இந்த கான்ட்ராக்டை நான் எக்ஸசைஸ் பண்ண விரும்பலன்னு 8,000 ரூபாய் செட்டில் பண்ணி அந்த ஷேரை வாங்கணுன்ற அவசியம் இல்லை. வேற ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் அப்படின்னா கண்டிப்பா அன்னைக்கு தேதியில நான் ஒத்துக்கிட்ட தேதியில என்ன வேல்யூல ட்ரேட் ஆயிட்டு இருக்கோ அதை இக்னோர் பண்ணிட்டு நான் செட்டில் பண்றேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்த அமௌண்ட்டை அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் அந்த ஷேரை வாங்கி தான் ஆகணும். ஸோ ஃபியூச்சர் கான்ட்ராக்டா இருந்துச்சு அப்படின்னா 6,000 ரூபாய்க்கு அது இறங்கினாலுமே கூட நான் 8,000 கொடுத்துட்டு அவர்கிட்ட 6,000 ரூபாய்க்கு அந்த ஷேரை வாங்கிட்டு வந்து ஆகணும். ஸோ அதுதான் அட்வான்ஸ் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட். 9th ஒன் அட்வான்சஸ் ரிசீவ்டு. அட்வான்சஸ்னா லோன். இந்த இடத்துல வெண்டருக்கானதுன்னு எடுத்துக்க வேணா, லோன்ஸ். ஸோ நான் லோன்ஸ் வாங்கியிருந்தேன் அப்படின்னா, எக்ஸ்டர்னல் பார்ட்டி தேர்ட் பார்ட்டில இருந்து நான் லோன் வாங்கியிருந்தேன் அப்படின்னா அது எல்லாமே ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸ் தான். ஓகே, ஸோ இப்போ ஈக்விட்டிஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். இப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் டிவிடெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு ரெக்வஸ்டா வைப்பாங்களே தவிர ரைட்டா நீங்க எனக்கு டிவிடெண்ட் தரலன்னு சொல்லிட்டு கேஸ் போட முடியாது. ஆக்சுவலா டிக்ளேர் பண்ண டிவிடெண்ட் தந்துதான் ஆகணும், பட் டிவிடெண்டே உங்க டிக்ளேர் பண்ணலான்னு கேஸ் போட முடியாது. ஸோ இங்க ஒரு கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன் இல்லை கம்பெனி எண்ட்ல, கம்பெனிக்கு உங்களுக்கு டிவிடெண்ட் பே பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ் இல்லை. ஸோ செகண்ட் திங், இர்ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்க, இதை எப்போ ரிடீம் பண்ண போறோன்னே சொல்லல. ஆக்சுவலா இன்ஃபேக்ட் இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை ரிடீம் பண்ண போறதே இல்லைன்னு சொல்றாங்க. கம்பெனியோட த்ரூ அவுட் எக்ஸிஸ்டன்ஸ் இந்த ஷேரும் இருக்க போகுது அப்படின்னா சேம் லைக் இது ஈக்விட்டி தான். ஷேர் வாரண்ட்ஸ். ஷேர் வாரண்ட்ஸ்ன்றது என்னன்னா, இது வந்துட்டு கம்பெனியை இஷ்யூ பண்ற ஒரு ஆப்ஷன். அதாவது நீங்க என்னோட ஈக்விட்டி ஷேர்ஸை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு கம்பெனியை இஷ்யூ பண்ற ஒரு ஆஃபர்.
இது என்ன அப்படின்னா, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மிஷினரி நான் வாங்குறேன்னு வச்சுக்கலாமே. ஒரு மிஷினரி நான் வாங்குறேன், ஒரு கம்பெனியா நான் ஒரு மிஷினரி வாங்குறேன். இப்போ இந்த மிஷினரிக்கு நான் இன்கம் கன்சிடரேஷனா நான் ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் தரணும். இப்போ இதுல நான் என்ன கான்ட்ராக்ட் போடுறேன் அப்படின்னா, இப்போதைக்கு என்னால் அமௌண்ட் செட்டில் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்றேன், இப்போதான் நான் ஒரு ஸ்டார்ட் அப், நான் என்ன பண்றேன்னா உங்களுக்கு ஒரு ஷேர் வாரண்ட் தரேன். ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபியூச்சர் டேட்ல ஒரு 6 மாசம் கழிச்சோ ஒரு வருஷம் கழிச்சோ ஃபியூச்சர் டேட்ல நீங்க என்ன வந்து அப்ரோச் பண்ணலாம். அப்போ நான் இத்தனை ஷேர்ஸ் தரேன் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தரேன் அப்படின்றது சேம் லைக் ஒரு ஆப்ஷன், கால் ஆப்ஷன் மாதிரி கம்பெனியை டைரக்டா அதோட செட்டில்மெண்ட்ஸ்க்காக இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஷேர் வாரண்ட்னு சொல்லுவாங்க. இதை எக்ஸசைஸ் பண்ற ஆப்ஷன் ஹோல்டர்கிட்ட இருக்கும். ஹோல்டர் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ஷேரை இவங்க இந்த ஷேரை இவங்க இஷ்யூ பண்ணி தான் ஆகணும். ஸோ ஷேர் வாரண்ட். ரைட்ஸ் இஷ்யூ சேம். இப்போ வந்துட்டு ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கம்பெனி இப்போ புதுசா ஷேர் கேபிட்டல் எகைன் ரைஸ் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்கறதுக்கு அவங்க யூஸ் பண்ற டேர்ம் தான் ரைட்ஸ் இஷ்யூ. ஸோ இதுபடி என்ன அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் மார்க்கெட் வேல்யூவோட கொஞ்சம் குறைஞ்ச விலைக்கே கொடுப்பாங்க. ஸோ ரைட்ஸ் இஷ்யூ. அண்ட் போனஸ் ஷேர்ஸ் எம்ப்ளாயிஸ் கொடுப்பாங்க, இல்ல எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கே கூட கொடுப்பாங்க. இந்த ரைட்ஸ் இஷ்யூக்கும் போனஸ் ஷேருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ரைட்ஸ் இஷ்யூல ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் பே பண்ணியே ஆகணும். போனஸ் ஷேருக்கு ஸ்டாண்டர்டா இந்த அமௌண்ட்டும் ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. மோஸ்டா 1:1 அப்படின்னு ஃப்ரீயா இந்த போனஸ் ஷேரை கொடுப்பாங்க. ஸோ தட்ஸ் ஆல். ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி ஒரு பேசிக் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். எக்ஸாம் ஆங்கிளில் எதெல்லாம் ரொம்ப முக்கியமோ அதெல்லாம் டீட்டெயில்டாக ஸ்லோவாக இன்டெப்த்தாக போவோம். பட் எக்ஸாம் ஆங்கிளில் அந்த அளவுக்கு ப்ரையாரிட்டி இல்லை அப்படின்னா அதை நான் ரஷ் த்ரூ பண்ணிட்டு போயிடுறேன். ஸோ டோன்ட் வரி, எக்ஸாம் ஆங்கிளில் நம்ம கண்டிப்பாக ஸ்லோவாக தான் கவர் பண்ணுவோம். ஓகே.